வணக்கம். இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 10/2/2026. ஸோ இந்த கட்டணம் எதுவுமே நம்ம இன்னும் சால்வ் பண்ணலை. இதனோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 பார்ப்போம். இடமிருந்து வளம். அறம் டேஷ் இன்பம். அறம் பொருள் இன்பம். திருக்குறளில் நம்மளுக்கு சொல்லக்கூடியது 1. இடமிருந்து வளம். அறம் பொருள் இன்பம். ஓகே, நம்மளுக்கு 1 மேலேருந்து கீழாக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. டேஷ் வீங்கி என்பது ஒரு வகையின் நோய். இது என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலாக சிக்கன் பாக்ஸ் கூட சேர்ந்தது. பொண்ணுக்கு வீங்கி. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளுக்கு 100 ஹிண்ட் கிடச்சிருக்கு. 7வது வேர்டு. சூரியனும் சந்திரனும் இணைந்த பெயர் கொண்ட நடிகை. சந்தி யனுந்தி. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா கிடைக்காது. சூரியன்னா பானு மதி, சந்திரன்னா ஸோ பழைய ஆக்ட்ரஸ் பானுமதி. ஓகே, அடுத்து 10க்கு கூ ஹிண்ட் கிடச்சிருக்கு. செகண்ட் லெட்டர் என்ன வேர்டுன்னு பார்ப்போம். துஷ்யந்தனின் மனைவி சகுந்தலை. ஸோ நம்மளுக்கு மேலேருந்து கீழே கிடச்சிருக்குது. முதல்ல அதை பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே. வஞ்சனை இல்லாமல் அனைவரையும் டேஷாக நடத்த வேண்டும். அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். 4 எழுத்து. சமமாக நடத்த வேண்டும். இங்கே 15க்கு மா ஹிண்ட் கிடச்சிருக்கு. பெரிய ஆலயங்களை சுற்றி உள்ள தெருக்களை மாட வீதிகள்னு சொல்லுவோம். ஸோ மாட வீதிகள். இங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மாசி வீதின்னு சொல்லுவோம், மாட வீதின்னு சொல்லுவோம். ஸோ 11 மேலேருந்து கீழக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. மூத்த சகோதரி வீட்டில் தமக்கை அப்படின்னு ஒரு வேர்டில் சொல்லுவோம். நம்ம சுத்தமான தமிழில் சொல்கிறது தமக்கை. ஓகே, நம்ம மேலேருந்து கீழக்கு லை ஹிண்ட் கிடச்சிருக்கு. என்னது? 9வது கொஸ்டின். காலை அல்ல. காலை இல்லைன்னா மாலை தான். ஆப்போசிட் மாலை. ஸோ 9 இடமிருந்து வளத்துக்கு மா ஹிண்ட் கிடச்சிருக்கு. நகரங்களில் உள்ள பல்பொருள் அங்காடி இப்படி சொல்லுவோம். சிட்டிக்குள்ள எல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் என்னன்னு சொல்லுவோம்னா மால்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளுக்கு 17 கை ஹிண்டு கிடச்சிருக்கு. முதல்ல 17வது கொஸ்டின் 2யும் பார்ப்போம். இடமிருந்து வளமும் மேலேருந்து கிளையும் பார்ப்போம். சங்கிலி ஒட்டியானம் வளையல் போன்றவை டேஷ். அதே நேரத்தில் இங்கேயும் பார்ப்போம். மேலேருந்து கீழ். நதியாவின் தொடக்கத்தில் நதி பாய்கிறது. ஆன்சர் நதி. ஸோ மேலேருந்து கீழே முதல்ல நதி எழுதிக்குவோம். ஓகே, ஸோ நமக்கு இதிலே ஆல்ரெடி ஹிண்ட் கிடச்சிச்சு. நகைன்னு கிடச்சிருக்கு. 17 இடமிருந்து வளம். சங்கிலி ஒட்டியானம் வளையல் போன்றவை நகைகள். ஓகேங்களா? இதிலே நம்மளுக்கு ஆல்ரெடி ஹிண்ட் கிடச்சிச்சு. ஸோ நகைகள். ஓகே, 2வது எழுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. 20 இடமிருந்து வளம். 50%. பாதிக்கு பாதி தான் ஆன்சர். 20 மேலேருந்து கீழ் என்னது? அசோகர் புத்த மத கொள்கைகளை இந்த மொழியில் தான் பரப்பினார். பாலி மொழியில் தான் பரப்பினாங்க. ஓகே, 22 இடமிருந்து வளம். லீல முடியக்கூடியது.
மாவலி என்பதற்குள் ஒரு தலை சிறந்த புல்லாங்குழல் வித்வான். மாவலி அப்படிங்கிறதுக்கு மாலி அப்படின்னா யாருன்னு சொல்லுவாங்கன்னா டி.ஆர். மகாலிங்கம் தான் நம்ம மாலின்னு சொல்கிறோம். எதையும் ஆன்சர் எழுதையில் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுதிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து நம்மளுக்கு 18 மேலேருந்து கிழக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. கொஸ்டினை பார்ப்போம். கருணை ஹிண்ட் கிடச்சிருக்கனால கனிவு, ஓகேங்களா. ஸோ 14 லாஸ்ட் எழுத்து இழுல முடியணும். கொத்து கூட்டம் மொத்தமாக வரக்கூடியது. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்களான்னா திரள்னா கூட்டம் மொத்தமாக. ஓகே, 23 இடமிருந்து வரலாம் ஊ கிடச்சிருக்கு. யானைக்கு பயிற்சி அளிப்பவன் யார் தமிழில்? மாவூத்தன். இதுவும் தினமரில் அடிக்கடி பார்க்கக்கூடிய கேள்வி தான், மாவூத்தன். ஸோ ஓகே, 21 2வது எழுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. வன் சேர்த்தால் சூரியன், படம் பேர் ஆதவன். 21 இடமந்து வளத்துக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. ரேஷன் சேர்த்தால் அறுவை சிகிச்சை, ரணம் சேர்ந்தால் நகை. ஆப்ரேஷன் ஆபரணம். ஸோ ரேஷன் அங்கே இருக்குது, ஆபரணம் அங்கே இருக்குது. ஓகே, இங்கே பன்னுன்னு ஹிண்டு கிடச்சிருக்கு. 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். இவரது இயக்கத்தில் வந்த முதல் திரைப்படம் பழைய பாதை அல்ல புதிய பாதை. புதிய பாதைன்னா யார்? பார்த்திபன். பார்த்திபன். ஓகே, ஸோ 19 இடமில் வந்து வரத்துக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. வனவிலங்கு ஒன்றை பெயரை தன் கட்சிக்கு வைத்துள்ள தலைவன் பாதி பெயர். வனவிலங்குனா புலி. திருமாவளவன், திருமான்னு சொல்லுவோம். ஓகே, 16 மேலேருந்து கீழ் ஹிண்ட் கிடச்சிருக்கு. வானில் சிறிதும் சந்திரனை பார்க்க முடியாத நாள் என்னென்னா அமாவாசை. நிலாவே இருக்காது. ஸோ அமாவாசையில் நிலாவே தெரியாது. ஓகே, அடுத்து இங்கே பார்ப்போம். 12 இடமிருந்து வளத்துக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. 2வது எழுத்து. 12 இடமிருந்து வளம். பிரமாதம், அபாரம்னு சொல்லலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஹிண்ட் கிடச்சிருக்கு. 6 மேலேருந்து கீழே. காஞ்சிபுரத்தில் என்ன மடம் இருக்குது? காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சி கோயில் இருக்குது, சங்கர மடம் இருக்குது. சங்கர மடம். ஓகே, இங்கு வந்து 8 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். இந்த விலங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். இது இன்னும் ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது. குரங்கிலிருந்து பிறந்தவன் குரங்கு. ஓகே, இங்கே வந்து கிடச்சிருக்கு. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். 4 மகன்களுக்கும் தந்தையின் சொத்தை 4 பங்குகளாக்கி ஆளுக்கு ஒன்றை பிரித்து கொடுத்தார். பங்கு சொல்லலாம், 4 பங்கு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு இன்னொரு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது. 6 இடமிருந்து வளம் சங். என்ன கொஸ்டின்? பாரதிய ஜனதா கட்சியின் தாய் கட்சி ஜனசங். இது ஆல்ரெடி நமக்கு அங்கே கிடச்சிருச்சு. இது ஆர்எஸ்எஸோட பேசிக் கட்சி 1951 ஆரம்பிச்சது. ஓகே, 5 2வது எழுத்து வந்து கூன் முடியுது. 2 எழுத்து தான். கூட்டு, களி, பெருக்கு, வகுத்தல். ஸோ இங்கே வந்து என்னென்ன போடுறோம்? வகுத்தலுக்கு தான் வகுன்னு போடுறோம். 4 இடமிருந்து வளம். வேலை முடியணும்.
புதுப்பேட்டை, செவஞ்சி ரெயின்போ காலனி ஆகிய திரைப்படங்களை இயக்கியவர் தனுஷோட அண்ணன் செல்வராகவன். ஓகேங்களா? கடைசி வேர்டு இழுல முடியணும். 2. மாடுகளின் முக்கிய உணவு புல். ஸோ ஆல்ரெடி இந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்னு பார்த்துட்டீங்க. 1 by 1 இப்படி தான் சால்வ் பண்ணுறோம். இதனோட ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. டவுட்டுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.